சவுதிக்கும் ஏமனுக்கும் ஒரு சமீப காலமாக ஒரு போர் பதற்றமாக நிலவிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற ஹவுதி குழு வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சவுதியை. என்ன நடக்குது சார்? சில நடைமுறைகளில் ஏற்பட்ட சிக்கல், ஈரான் பெரியவரா சவுதி பெரியவனா என்ற அந்த பிராந்திய மோதல் ஒரு பக்கம். அப்துல்லா அல் சலே அவர்களுக்கு பிறகு உருவாகிய இந்த குழுக்கள் பல குழுக்களாக பிரிந்து அந்த நாடு இப்பொழுது 3 நிலையில் இருக்கு. இப்போ இங்கே யார் கையெல்லாம் இருக்கு இந்த நாட்டில்? ஒரு சின்ன நாட்டில் ஒரு பக்கம் சவுதி, மற்றொரு பக்கம் ஈரான், மற்றொரு பக்கம் எஸ்டிசி, யுஏஇ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவர்களுக்குள் பிரிவு வந்துச்சு. இப்படி மோதல்கள் இருக்கிற போது ஹவுதிகளுக்கு ஆயுதங்களை முழுமையாக கொடுப்பது ஈரான், ரஷ்யா. 2014 மிகப்பெரிய அளவில் உருவெடுத்து விட்டது. அதன் விளைவாக 1,50,000 பொதுமக்கள் ஹவுதி ஆதரவாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இன்றைய கூட பல தகவல் எனக்கு கேள்விப்பட்டேன். மத்திய கிழக்கில் ஏராளமான பேர் புற்றுநோயிலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காசாவிலாம் சொல்லி மாளாது படுகொலைகள். சவுதி அரேபியா முழுமையாக அமெரிக்காவின் ஆதரவில் இருக்கிறாங்க. ஆனால் அல் மயாதீன் விரைவில் அமெரிக்க தளங்கள் இங்கிருந்து காலி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னாலும் ஹவுதிகள் என்ன சொல்லிவிட்டார்கள்? தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், சவுதிக்கும் ஏமனுக்கும் ஒரு சமீப காலமாக ஒரு போர் பதற்றமாக நிலவிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற ஹவுதி குழு வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சவுதியை. என்ன நடக்குது சார்? சார், இப்போது நம்ம இந்த இஸ்லாமிய நடைமுறைகளில் ஒரு விஷயம் முதல்ல சொல்லிடுறேன். சவுதி உலக முஸ்லீம்களுடைய சுன்னா பிரிவின் தலைவர், அப்படி தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஈரான் உலக பிரிவினுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய தலைவராக மாற அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இப்போ சுன்னா பிரிவு முஸ்லீம்களிடத்திலும் ஷியா பிரிவு முஸ்லீம்களிடத்திலும் வழிபாடு சம்பந்தமான, நம்பிக்கை சம்பந்தமான சில விஷயங்கள் மோதல் இருக்கிறது. இப்பொழுது நபிகள் நாயகம் சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்தை 2 பேரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். திருக்குரானையும் 2 பேரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சில நடைமுறைகளில் ஏற்பட்ட சிக்கல், ஈரான் பெரியவரா சவுதி பெரியவனா என்ற அந்த பிராந்திய மோதல் ஒரு பக்கம். நீங்கள் கேட்டது ஹவுதியை பற்றி. ஈரானினுடைய ஆதரவாளராக ஏமனில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் 1990 காலகட்டங்களில் உருவானது தான் இந்த இயக்கம். இது ஒரு போராளி குழு இயக்கம். இந்த போராளி குழு இயக்கம் தன்னை எப்படி அழைத்துக் கொள்கிறது? அன்சருல்லா என்று அழைக்கிறது. இதே மாதிரி லெபனானில் ஒரு இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கத்தின் பேர் ஹிஸ்புல்லா, த கம் ஆஃப் காட், அல்லாவின் சேனைகள், ஹிஸ்புல்லா. இவர்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். அன்சருல்லா, ஹிஸ்புல்லா, அன்சருல்லா. அவர்களுக்குள் ஒரு சிறிய வித்தியாசங்கள் வரும். அன்சருல்லா, ஹிஸ்புல்லா. இவர்கள் யார் என்று சொன்னால் ஷியா பிரிவு இமாம் கொமைனி அவர்களை பின்பற்றியவர்கள் அல்ல, ஆனாலும் அதிலிருந்து பிரிந்தவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களவா, சுன்னா முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், தௌஹீது முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்திலும் பல பிரிவுகள் உண்டு. கிறிஸ்தவத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், மார்ட்டின் லூதரை பின்பற்றக்கூடிய புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியர்கள், அப்படி எல்லா மதங்களிலும் உண்டு. இந்து மதத்தை சொல்ல வேண்டியதே இல்லை, விட்டுருங்க. இவர்கள், இந்த போராளி குழுக்கள் முழுமையாக தங்களை நடவடிக்கைகள் ஈடுபட்டு கடைசியில் அவர்கள் சனாவை கைப்பற்றி விட்டார்கள். 1990களில் அலி அப்துல்லா அல் சலே என்பவர் அந்த நாட்டை ஆளுகிறார், ஏமனை. அப்துல்லா அல் சலே அவர்களுக்கு பிறகு உருவாகிய இந்த குழுக்கள் பல குழுக்களாக பிரிந்து அந்த நாடு இப்பொழுது 3 நிலையில் இருக்கிறது. ஒன்று, ஈரானுடைய முழுமையான ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய இந்த குழு. எந்த குழு? ஹவுதி. அடுத்து எஸ்டிசி என்பது சதர்ன் டிரான்சிஸ் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய எஸ்டிசி மேற்கு தென்பகுதியில் வலிமையாக இருக்கிறார்கள். 3வது இன்னொரு அரச குழு. இந்த 3 பேரும் இந்த நாட்டை கபலீகரம் செய்வதற்கு ஒருத்தருக்கொருத்தர் போட்டியில் இருக்கின்ற போது இவர்களை கையாளக்கூடிய முயற்சியில் சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் அமெரிக்காவும் ஒருங்கிணைகிறார்கள். நல்லா கவனிக்கிறோம். இவர்கள் இப்பொழுது எப்படி இருக்கு, நாடு எப்படி போயிட்டு இருக்கு? சதர்ன் டிரான்சிஸ்ட் கவுன்சில்ங்கிறது
யுஏஇனுடைய ஆதரவு பெற்ற குழு. இந்த ஹவுதி என்று சொல்லக்கூடிய அன்சரல்லா ஈரானுடைய ஆதரவு பெற்ற குழு. அங்கே இருக்க ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஒன்று இருக்கு, த நேஷனல் கவர்மெண்ட், அது தேசிய கவர்மெண்ட். யுஏஆல் அதாவது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு யார் ஆதரவு கொடுக்குறா? சவுதி அரேபியா ஆதரவு கொடுக்குறா. இப்போ இங்கே யார் கையெல்லாம் இருக்குது இந்த நாட்டில்? ஒரு சின்ன நாட்டில் ஒரு பக்கம் சவுதி, மற்றொரு பக்கம் ஈரான், மற்றொரு பக்கம் எஸ்டிசி, சதர்ன் டிரான்சிட் கவுன்சில். இப்போ எஸ்டிசி அண்மையில் ஒரு போர் நடக்கு. அந்த போரில் எல்லா நிலைகளிலும் சவுதி அரேபியாவும் இவர்களும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் சவுதிக்கு தெரியாமல் இடையில் கம்பை உருவிய அமீரகம் எஸ்டிசிக்கு ஆயுதங்களை கடத்துகிறார்கள். எஸ்டிசிக்கு சவுதிக்கு எதிர்ப்பு. இதை தெரிந்து கொண்ட சவுதி நம்மோடு இருந்து கொண்டே குளிபறித்து விட்டான் என்று யுஏஇயை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவர்களுக்குள் பிரிவு வந்துடுச்சு. இப்படி மோதல்கள் இருக்கிற போது ஹவுதிகளுக்கு ஆயுதங்களை முழுமையாக கொடுப்பது ஈரான், ரஷ்யா மற்றும் தலிபான்களிடத்தில் அமெரிக்கா விட்டு சென்ற நிறைய ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஆயுதங்கள் அவர்கள்ட்ட இருக்கு. அப்துல் மலிக் அல் ஹவுதி என்பவர் அதனுடைய தலைவராக இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். அதே போன்று அந்த நாட்டுடைய எஹியாச்சாரி போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன? அவர்களுடைய இந்த அல்டிமேட்டம், அவர்களுடைய பயணத்தினுடைய நிலைகள் என்ன என்பது யாருக்கும் புரியாது. அவர்கள் 1990களுக்கு அப்புறமே ஒரு நோக்கத்திற்காக தங்கள் நாட்டை முழுவதும் ஆள வேண்டும் என்ற நோக்கத்திலும் ஒரு இஸ்லாமிய டெரிட்டோரியா மாற்ற வேண்டும் சியா பிரிவு என்று அவர்களுக்குடைய நோக்கம். எஸ்டிசியை பற்றியான வரலாறு இதுவரைக்கும் பெரிதாக அறிவிக்கப்படவில்லை. அமெரிக்கர்களும் சவுதி அரேபியாவும் இவர்களை பகடைக்காய்களாக ஏற்படுத்தியது 90ல் ஆரம்பித்த அந்த வர்க்கப்போர், அதிகாரப்போர், நசுக்கல் போர் 2014ல் மிகப்பெரிய அளவில் உருவெடுத்து விட்டது. அதன் விளைவாக 1,50,000 பொதுமக்கள் ஹவுதி ஆதரவாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அரசால, சவுதி அரேபியா குரூப்பால, அரசால இல்லை, ஆண்ட அரசுக்கு சவுதி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், சவுதி அரேபியாவால் அமெரிக்காவால் 12 ஆண்டுகளாக நாங்கள் சித்திரவதைப்படுகிறோம், எங்களால் எதுவும் பண்ண முடியல, எங்களுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு 1,50,000 பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த வெஞ்சன்ஸ் தான் இன்னைக்கும் சவுதிக்கும் ஹவுதிகளுக்குமான பெரிய மோதலாக இருக்குது. இது ஒன்று. இரண்டாவது, இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸுடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது ஒரு வகையில் 22 மில்லியன் மக்கள், அதாவது 22 மில்லியனா 2,40,00,000 பேர் இன்றைக்கு அந்த நாட்டில் தேவை உடையவர்களாகவும் வறுமையின் பால் சித்திரவதையாக இருக்கிறாங்க. அண்மையிலே என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஏமனுக்கு போயிட்டு வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஏமன் எப்படி இருக்குன்னு. ஏமனில் உட்கார்ந்து கொண்டு ஒரு சிறிய பாய் மாதிரி ஒன்று போட்டு உட்கார்ந்து வெத்தலை போட்டு கொண்டே இருப்பார்கள். அங்குள்ள பெண்கள் அழகான பெண்கள். ஒரு $500 கொடுத்தால் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு போய்விடலாம். இந்த அளவுக்கு வறுமையில் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்கிறார். அவர் ஒரு இஸ்லாமிய நண்பர் தான், அவர் பேர். அவர் தான் அந்த கருத்தை எனக்கு பதிவு செய்தார். இந்த அளவிற்கு எஸ்டிசியும் சவுதி அரேபியாவும் ஏமனுடைய அரசாங்கமும். இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சார், எல்லா அரச நாடுகளும் ஒருவரை ஒருவர் அழுத்தி நாசம் செய்வது தான் பார்க்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வளமான நாடு, அந்த நாடு தன்னுடைய வளத்தையோடு நிற்பதில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை ஒப்ரஷன் பண்ணுறது, ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாக்குவது. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொன்னால் யுஏஇ இருக்குது. யுஏஇ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் எதிரியாக பார்க்கக்கூடியது யார்? இஸ்ரேல். இஸ்ரேலோடு சேர்ந்து ஆப்பிரிக்காவிலிருந்து ஏராளமான வளங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். கடத்தல் நடவடிக்கை ஏற்பட்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு யுஏஇ மோசமாக இருக்கிறது. ஆக இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த போரில் அவர்கள் முழுமையான ஈரானிய ஆதரவு பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே தான் ஈரான் தாக்குதல் கஸாவில் நடந்தபோது, ஈரான் போருக்கு முன்பு காசா போரில் அவர் ஒரு டெக்ளரேஷனை வெளியிட்டு, இங்கிருந்து இந்த பஃபர் ஜோனிலிருந்து வெளியேறும் வரை இஸ்ரேல் தாக்க முடியும் அப்படின்னு ஹவுதி சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல சுன்னா முஸ்லீம்களா இவங்க ஷியா முஸ்லீம்களா அப்படின்னு பாகுபாடு பார்க்கல. காசாவில் இருக்கக்கூடியவர்கள் யார்? அவர்கள் சுன்னா முஸ்லீம்கள். சுன்னா முஸ்லீம்கள் யார்? உலக சுன்னா முஸ்லீமுடைய தலைவர் யார்? சவுதி அரேபியா. துருக்கி, அவனும் நானும் சுன்னா முஸ்லீம் தலைவர்னு இருக்கான், எரடோகன். இவங்க 2 பேரும் எதுவும் செய்யலையே.
நான் கேட்குறேன், இந்த சுன்னா முஸ்லீம் தலைவர்களாக இருக்கிறது யார்? சவுதி அரேபியாவும் இன்னொரு நாடு எது, துருக்கியும் செய்யலை. ஆனால் ஷியா பிரிவாக இருந்தாலும் மனிதநேயத்தோடு நின்று கடைசி வரைக்கும் போராடினது ஹவுதி. இன்றைக்கும் அந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட பல தகவல் எனக்கு கேள்விப்பட்டேன். மத்திய கிழக்கில் ஏராளமான பேர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காரணம், அமெரிக்கர்கள் கொண்டு தட்டி அந்த கந்தகம் அமிலம் காசாவிலாம் சொல்லி மாளாது படுகொலைகள். இப்போ இவர்கள்லாம் ஒரு மனிதநேயம் இல்லாதவர்கள். இன்றைக்கி ஹவுதியை போய் அடித்து நாசம் பண்ணுறான். எதுக்கு இப்போ ஹவுதியா அடித்தான் தெரியுமா? சவுதி அரேபியா அண்மையில் இறந்து போன உச்சபட்ச தலைவர் இமாம் அலி கமேனியுடைய மரணத்திற்கு தலைவர்கள் சென்றார்கள். அதில் தைரியமாக சென்றது ஹிஸ்புல்லாவும் ஹவுதிகளும் தான். அவர்கள் த லாஸ்ட் மெசேஜ் முடித்துவிட்டு விமானத்தில் சனாவில் வந்து காலிறக்கிறார்கள். அந்த விமானத்தை இறப்பதற்கு மறுக்கிறது சவுதி அரேபியா. அதை தாக்க முயற்சிக்கும் போது ஈரான் வந்து தடுத்து விடுகிறது. ஈரானிலிருந்து இவர்கள் உச்சபட்ச தலைவருடைய மரணத்திற்கு சென்று வரும்போது விமானங்கள் முழுமையாக வெடிகுண்டுகள் ஆயுதங்களோடு வந்து இறங்கிவிட்டார்கள் என்று இவர்கள் சொல்ல, அவர்கள் வேறு நடவடிக்கை சொல்ல, இப்போது பிரச்சனைகள் வலுவெடுத்து போயிருக்கிறது. இதற்கிடையில் இஸ்ரேலே ஒரு கப்பல் கூட விட மாட்டோம், ஏன்னா இந்த பக்கம் ஹார்மோஸ் வந்து ஈரான் முடக்கிட்டாங்க, இந்த பக்கம் ஹவுதி முடக்கிட்டா பொருளாதாரமே. அது நான் சொல்ல வரேன், இப்போ இந்த வரலாற்றை சொல்லிட்டு வரேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் ஈரானியர்களுடைய ப்ராக்சி யாரு? ஹவுதிகள். இவர்கள் அதே மாதிரி ஹிஸ்புல்லாவும் ஈரானியர்களுடைய ப்ராக்சி. இந்த நிலையில ஈரான் அமெரிக்கா போர் நடக்குது. இப்போ சவுதி அரேபியா முழுமையாக அமெரிக்காவின் ஆதரவில் இருக்கிறாங்க. ஆனால் அல் மயாதீன் விரைவில் அமெரிக்க தளங்கள் இங்கிருந்து காலி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னாலும் ஹவுதிகள் என்ன சொல்லிவிட்டார்கள்? இனி பாபல் மந்தப் மூடப்பட்டது. நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு பதில தான். பாபல் மந்தப்னா எங்க இருக்கு? மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய செங்கடல் தான் பாபல் மந்தப். கடந்த முறை பாபல் மந்தப்பை மூடியதன் மூலம் எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டது. ஒரு பக்கம் ஹெர்முஸ், மற்றொரு பக்கம் செங்கடல். ஹெர்முஸ் பகுதியில் இருக்கக்கூடியது 35 கிலோமீட்டர் அகலம், 8 கிலோமீட்டர் தான். அந்த 32ல் 8 கிலோமீட்டர் தான் அகலம். 8 கிலோமீட்டருங்கும் போது நீங்கள் இங்கிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் எவ்வளோ தொலைவில் இருக்க முடியும். அதற்குள் தான் கப்பல்கள் செல்ல வேண்டும். நாள் ஒன்றுக்கு 126 கப்பல்கள் சென்றது. இன்றைக்கு ஹவுதிகள், நீங்கள் கேட்ட இந்த ஹவுதிகள் மடக்கி வைத்திருக்கக்கூடிய இடத்தின் பேர் என்ன? பாபல் மந்தப். இது ரொம்ப குறுகியது. இதற்கு எத்தனை அடினா ரொம்ப சிறியது. அதற்குள் தான் போக வேண்டும். ஆனால் இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறோம்னா, அந்த ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது தான். எது? பாபல் மந்தப்பும் முக்கியத்துவம் வாய்ந்ததான், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹெர்முஸும் ரெண்டு முக்கியம்தான். இந்த ரெண்டும் அமெரிக்காவிற்கு எதிரிகளின் கைகளில் இருக்கிறது. இப்போது அவங்க சொல்றாங்க, கடந்த ஜூலை 2025 சவுதி அரேபியா மொத்தம் ஒரு 9 லட்சம் 10 லட்சம் பேரல்கள் தான் ஏற்றுமதி செய்தார்கள் நாள் ஒன்றுக்கு. தற்போது அவர்கள் 7.4 மில்லியன் 74 லட்சம் பேரல்களை உற்பத்தி செய்து அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய அளவிற்கான வர்த்தகம், பல லட்சம் பில்லியன் கோடிகளை யார் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்? சவுதி. இந்தியாவிற்கு அவர்கள் சப்ளை செய்யக்கூடியது பாபல் மந்தப்புலியை தான் வந்து ஆக வேண்டும், 16 விழுக்காடு. இந்தியாவிற்கு ஈராக் சப்ளை 28 விழுக்காடு. இந்தியாவிற்கு ரஷ்ய சப்ளை இப்போதல்ல, முன்னால் 34 விழுக்காடு. இந்த விஷயத்தில் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிவிட்டு இப்போ சவுதி அரேபியா பாபல் மந்தப்பை வழியாக சவுதி கப்பல்கள் செல்லாமல் ஹவுதிகளால் இழுத்து மூடப்பட்டு குண்டடிக்கப்பட்டு விட்டது, பற்றி எரிந்தது. இப்போது ஹவுதிகள் என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு இன்னைக்கும் 12 வருஷம் எங்களுக்கு அவன் துரோகம் செய்யலை, இன்னைக்கும் எங்களை தாக்கிட்டு இருக்கான், அமெரிக்கா கூட சேர்ந்து. உன்னுடைய வர்த்தகம் இங்கே நடக்கக்கூடாது. இப்போ நீங்க பாருங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹெர்முஸ் பிளஸ் இது பேர் என்னது? பாபல் மந்தப். இந்த ரெண்டையும் கூட்டி பாருங்க, 37%. எத்தனை சதவீதம்? 37% சர்வதேச வர்த்தகம் முடங்கி போயிட்டு. த பேரலைஸ்ட் யூனிட், சிக் யூனிட் ஆமாயிட்டு. எப்படி 37%? 25% ஹெர்மூஸில் பெட்ரோல். உலக வர்க்கத்தில் 10 கோடி, ஹெர்மூஸில் 25%, இங்கே 10%. இந்த பாபல் மந்தப் சவுதி அரேபியா, UAE எல்லாம் இப்படித்தான் போகணும்.
இது யூரோப்பாவுக்கும் மத்திய கிழக்குக்கும் ஒரு லிங்க். உங்களுக்கு சொல்ல புரியுது? எகிப்தும் அதில் தான் வருது எல்லாம். அப்போ அதை மூடிவிட்டால் என்ன செய்வது இவர்களால்? ஹவுதிகளை தொந்தரவு செய்கிறார்கள். இப்போ இது ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவும் இவர்களும் இன்னும் போரை முடிப்பதற்காக நியாய காரணங்கள் தெரியவில்லை. நியாய காரணங்கள் ரொம்ப சிம்பிள் சார், ரொம்ப ரொம்ப சிம்பிள். கஸாவில் 1948 சுதந்திரம் கிடைச்சது. நகாபா என்று சொன்னார்கள், அரபுகளின் பேரழிவு. யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன சொன்னாரு? அதற்கு முன்பு பல நூறாண்டுகளாக அந்த நாட்டில் யார் கிடையாது? யூதர்கள் கிடையாது. யூதர்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தீங்க. அப்போ யுஎன் செக்யூரிட்டி சொன்னது யூதர்களுக்கு ஒரு நாடு 52%. வெளியிருந்து வந்து 50 வருஷத்துல அமெரிக்கர்களாலும் இங்கிலாந்துக்காரனாலும் உள்ள குடியேற்றினா இல்லையா, அவனுக்கு 52%. அந்த மண்ணின் மைந்தர்களாக வந்த பலத்தீனர்களுக்கு பூர்வ குடிமக்களுக்கு 48% கொடுத்து இன்னைக்கு சுதந்திரம் கொடுத்தானா? அதே முதல் சுதந்திரம் கொடுக்கணும். கொடுத்து விட்டு இனி பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி அகண்ட பாரத கனவை மண்ணெல்லி போடணும். யாரு? இஸ்ரேலியர்கள். ஒரு சோறை போட்டுட்டு எங்கள் நாட்டோட நாங்கள் இருந்துக்கிறோன்னு இங்கே இருந்துக்கிட்டோம். நல்லா புரியுங்க. அதுதான் அவனுக்கு நல்லது. யாருக்கு? இஸ்ரேலுக்கு. இவர்கள் எல்லா போராளி குழுக்களையும் ஓய்த்து விட்டு ஈரான் தனியாக போய் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸில் ஒரு சமாதானம், அணுகுண்டு பிரச்சனையில் ஒரு சமாதானம், வேலை முடிஞ்சிடும். ஆனால் இதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கோனா? அமெரிக்கா ஒத்துக்குவாங்களா? அமெரிக்காவுக்கு ஒத்துக்காது. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க சவுதி அரேபியா? ஏற்கனவே ஹவுதி அடித்து, ஹவுதி யாருடைய ஆட்கள்? ஈரானுடைய ஆட்கள். ஹிஸ்புல்லாவை அடிக்கிறது யாரு? இஸ்ரேலு. ஹிஸ்புல்லாவை காலி பண்ணுறதுக்கு யுஏயும் சப்போர்ட் பண்ணுறான். இன்னைக்கு சவுதி அமெரிக்கா கூட சேர்ந்து ஈராக்கில் குண்டு போடுது. இப்போ நேற்று முந்தானது அங்கே யாருன்னா பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ், அதாவது PMF, Popular Mobilization Force, which has been the converged all axis group, the backbone of Iran. ஈரானுடைய பின்னால் நின்று இயக்கக்கூடிய அல்லது ஈரானால் உந்துவிக்கப்படக்கூடிய ஒரு பாப்புலர். சவுதியில் இருக்க மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஈரானோட ஆயுதம். அதை தான் சொல்கிறேன். இந்த அதுக்கு தான் இது சவுதியினுடைய அராம்கோவை அடித்ததுனால தான் இந்த பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் அடிக்கப்பட்டிருக்கு. அவங்க யார் அடிச்சிருக்காங்க? சவுதியில் உள்ள அராம்கோவை அடிச்சிருக்காங்க. அராம்கோவை அடிப்பிறகு சவுதி சொல்லுது நாங்கள் விட மாட்டோம், பழி வாங்குவோம் அப்படின்னு அடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரே ஒரு கனெக்டிவ் கன்வெர்ஜ் ஆகட்டு, இணைப்பாகட்டு, ஒத்துமையாகட்டு. எப்படி? ஒரு பக்கம் மத்திய கிழக்கில் அமெரிக்க ஆதரவு படைகள், ஒரு பக்கம் ஈரான், ஹவுதிகள், ஹிஸ்புல்லாக்கள், ஆக்சிஸ். இப்போ சொன்னோம் இல்லையா, பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ். இதையெல்லாம் தாக்குன்ற போது என்ன நடக்கும்? அங்கே குர்திஷை தூண்டி விடுறான். எங்கே? அமெரிக்கா. இப்போ சிரியாவில் அல்சார் அபு முஹம்மது அல் கோலானி என்ற ஒரு தீவிரவாதி ஆட்சி நடக்கு. அந்த தீவிரவாதி யாரு? அமெரிக்கா சொன்னதான், நான் சொல்லலை. அந்த தீவிரவாதி யாரு? ஒசாமா பின் கூட இருந்தவர். அதே போல IS அமைப்புடைய அபூபக்கர் அல் பாதாதியோடு இருந்தவர் தான் இந்த அல்சார் என்ற அபு முஹம்மது அல் கோலானி. அவரை இப்பொழுது அமெரிக்கா கொண்டாடுகிறது. இப்போது அவர் அமெரிக்காவுக்கு எதிராக மாறுகிறார் என்ற தகவலும் வருகிறது. ஆக மொத்தத்தில் நீங்கள் கேட்ட ஹவுதிகளோடு இந்த சம்பவம் முடியாது. ஹவுதிகள் யார்? ஹவுதிகளுக்கு ஏன் இந்த நிலைவு? ஹவுதிகள் பேசுகிற எஹியாச்சாரி யார்? அவர்கள் எப்படி தூய்மைப்படுத்தப்பட்டார்கள்? இப்போது மத்திய கிழக்கில் அவர்களால் நீங்கள் சொன்ன மாதிரி 7.4 மில்லியன் காலியாயிட்டு இந்த ஆக்சிஸ் இப்போ தாக்கியிருக்காங்க. இவர்கள் அனைவரும் ஒன்றிணைகின்ற போது நிரந்தர ஒரு அமைதி காணல் நீராக போய்விடுமோ என்று எண்ணுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. சார் பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பண்ணி ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி.